அதாவது மனசை கட்டுப்படுத்துறத விட வாழுகிற முறையில் ஒரு கட்டுப்பாடு இருந்தாலே போதும். நம்ம மனசை போட்டு கட்டுப்படுத்துறத விட நாடோடித்தனமாக வாழ்கிற ஊர் சும்மா கண்ட நேரத்துக்கு கண்ட இடத்துக்கு சுற்றுறது, நேரத்துக்கு வீட்டுக்கு வா, பெரும்பாலும் வீட்டிலே இரு. அதாவது வாழுகிற முறையை கட்டுப்படுத்தணும். வாழுகிற முறை மூலமாக நமது உடலையும் உணர்ச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். நமது வாழ்க்கையை கட்டுப்பாடா எப்படின்னா, இப்போ வந்து நாடோடித்தனமாக ஊராக போய் பிழைக்கிறது, ஒரு இடத்துல நிலையாக வாழ்கிறது கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஆண்கள் வந்து வெளிநாட்டுக்கும் வெளியூர்களுக்கும் போகிறது, அந்த மாதிரி இருக்கும்போது படிக்கிறதுக்காக வெளியூர்களுக்கு போகிறது ஆண்களும் பெண்களும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்பொழுது நம்ம வந்து அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்காங்களா, கட்டுப்பாடாக இருக்காங்களான்னு யாரும் கண்காணிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன அப்போ வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த மாதிரி நான் ஊராக போய் வாழ்கிறது, ஊராக தேவைகள், கல்வி தேவைகளுக்காக, தொழில் செய்கிறதுக்காக ஊராக போகிறத விட நம்ம என்ன ஊராக போகாமல் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது நம்ம தப்பே பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம தப்பு பண்ண முடியாது. இந்த மாதிரி ஊராக போகும்போது நாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மை கட்டுப்படுத்துகிறவர்கள், நமக்கு உரிமையுடைய அவங்க பார்வையிலேருந்து அவங்க கட்டுப்பாட்டிலேருந்து நம்ம விலகிடுறோம். அவங்களால கட்டுப்படுத்த முடியும். இப்போ ஒரு கணவன் வந்து போயிடுறான் அப்படிங்கும்போது அந்த மனைவியால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான், பணத்தை சம்பாதிக்கிறக்கா வெளியூருக்கு போயிடுறான், ஊராக போய் வேலை பார்த்து வரான், ஏதோ வியாபாரம் பார்க்குறான், அல்லது வண்டி ஓட்டுறாரு, வண்டி ஏதாவது கார் ஓட்டுறாரு, லாரி ஓட்டுறாரு, ஏதோ ஒரு பஸ் ஓட்டுறாரு அப்படின்னா, அப்போது மனைவியின் கவனிப்பில் அவர் இல்லை, மனைவியோட கவனிப்பில் அவர் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கட்டுப்பாடோட இருக்க முடியும்? அப்போ தைரியமாக அவர் தப்பு பண்ணலாம். தப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறத விட இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு நாடோடித்தனமாக வாழும்போது தான் நம்ம மனசை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. அதை விட என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து நிலையாக ஒரு இடத்துல வசிப்போம். ஒரு மனைவியோட பார்வையில் ஒரு கணவன் இருக்கணும், கணவனோட கண்காணிப்பில் ஒரு பார்வையில் மனைவி வாழணும். மனைவியும் கணவனும் அருகருகே வாழ வேண்டும். ஒரே ஊரில் அது ஒரு விவசாயம் பார்த்துட்டு நிலையாக ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் வாழும்பொழுது தவறுகள் செய்வதற்கு அந்த மனசை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மனசு வேணால் சுதந்திரமாக இயங்கிட்டு போட்டோம், ஆனால் அதே நேரத்தில் அவன் தப்பே பண்ண முடியாது. மனசு என்ன தான் வந்து சுதந்திரமாக இயங்கினாலும் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா வந்து கணவனோட பார்வையில் மனைவியும், மனைவியோட பார்வையில் கணவனும் இருக்கிறாங்க. அதனால் மனசை சுதந்திரமாக விட்டுடலாம். மனசை போட்டு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மனசை எப்போ நம்ம கட்டுப்படுத்துகிறோன்னா, நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு சூழலில் வாழ்கிறோம். நம்மளை கட்டுப்படுத்த வேண்டியவங்க கண்காணிப்புலேருந்து நம்ம விலகி போயிடுறோம், ரொம்ப தூரமாக போயிடுறோம். சும்மா இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் உலகமே சுற்றுறாங்க. சும்மா அவங்ககிட்ட அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் இருக்குது. நினச்சா தாய்லாந்து போவாங்க, நினச்சா மலேசியா போவாங்க, இங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போயிடுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறேன் பிஸ்னஸ் விஷயமானு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் போவாங்க, அல்லது எங்கேயோ தங்குவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது விபச்சார புரோக்கர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்களை குறி வச்சுக்கிட்டு விபச்சார புரோக்கர்கள் வந்து ஆசையே இல்லைனாலும் அவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆள் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போது இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு நம்மளால் வந்து மனசையும் கட்டுப்படுத்த முடியாது, வாழ்க்கையும் கட்டுப்படுத்த முடியாது, உண்மையாகவே இருக்க முடியாது. அப்போ நம்ம உண்மையாக இருக்கணும்னா மனசை போட்டு கட்டுப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. மனசை சுதந்திரமாக இயங்கட்டும். அது போட்டு ஏன் கட்டுப்படுத்திகிட்டு இருக்க? உனது வாழ்க்கை முறையே ஒரு கட்டுப்பாடாக மாற்றிவிடு. நீ ஒரு நிரந்தரமாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிரு. அப்போ என்ன ஆகுன்னா, நிரந்தரமாக ஒரு கிராமத்தில் கணவன் மனைவியும் ஒன்றா ஒரே ஊரில் பொழப்புக்காக எங்கேயும் போகாத ஒரே ஊரில் இரு. அப்படி இருக்கும்போது உன் மனசு சுதந்திரமாக இருக்கட்டும். உன் மனசு வந்து ஒரு கணவனோட மனசு எவ்வளோ பற்றி வேணாலும் நினைக்கட்டும், ஒரு மனைவியோட மனசு எவனை பற்றி வேணாலும் நினைக்கட்டும். ஆனால் அவங்க தப்பு பண்ண முடியாது. நீ எவனை பற்றி நினச்சாலும் அந்த மனைவி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கா, உன்னை தப்பு பண்ண விடாமல் அவள் பார்த்துப்பா. ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மனைவி அவள் தப்பு பண்ண விடாமல் பார்க்குறது தான் கணவனோட வேலை. அதுக்காக மனசை போட்டு கட்டுப்படுத்தாத, வாழ்க்கையவே கட்டுப்படுத்திடும். ஒரு கணவனோட பார்வையில் ஒரு மனைவியோட பார்வையிலையும் கணவனும் வாழ்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி விட்டாலே நம்ம மனசை போட்டு கட்டுப்படுத்த வேண்டும். மனசை போட்டு கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து எளிதான வாழ்க்கை. நம்ம எப்போதும் போல் இருப்போம். இப்போ ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கு அவனுக்கு ஒரு நல்லா இருக்கிறான்னு தோணும். அந்த மாதிரி ஆசைகள் வரலாம், வந்துட்டு போட்டோம். ஆனாலும் நீ தப்பு பண்ண முடியாது. ஏன்னா நீ உன்னுடைய மனைவியின் பார்வையில் இருக்க, கண்காணிப்பில் இருக்க. நீ தப்பு பண்ணால் அவள் உனக்கு எதிராக நீ உண்மையாக இருந்தால் தான் அவள் உன் கூட வாழ்வா.
நீ உண்மையாக இல்லை அப்படின்னா, உங்கள் ஒரு கணவனும் மனைவியும் உண்மையாக இல்லை அப்படின்னா, மனசு எந்த மாதிரி அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு நீ அவ கூட பழக்கம் வச்சுக்கிற அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாவே இருக்க முடியாது. அப்போ இந்த பயமே உனக்கு என்ன ஆகணும், மனசு என்னதான் அது என்னதான் அது சுதந்திரமாக இயங்கினாலும் உனக்கு ஒரு மனைவியை பற்றின பயம் இருக்கும், கணவனை பற்றின பயம் மனைவிக்கு இருக்கும். ஆனால் மனசு சுதந்திரமாக இயங்கட்டும், மனசு யாரை பற்றி வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் உன்னால் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா நீ கணவனோட என்றைக்குனாலும் தப்பு பண்ணால் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவேன். மாட்டும்போது விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா உண்மையாக இல்லைன்னா அவங்க ஒரு கணவன் மனைவியும் உண்மையாக இல்லை, வேறு ஏதோ கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னா, அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உரையாடல்கள், பேச்சு வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு உண்மையாக இருக்காது, பேசணுங்கிற ஆர்வமே வராது. அதனால் ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அருகருகே வசிக்கணும், ஒரே ஊரில் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும். நீ சும்மா ஊராக சுற்றிட்டு மனசை போட்டு கட்டுப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய பேர் மனசை போட்டு கட்டுப்படுத்திட்டுமா, அது தேவையில்லை. அருகருகே இருந்துட்டா நீ வேறு வழி இல்லை. வெளியில் நீ உண்மையாக தான் இருந்தாகணும், இல்லைன்னா உனக்கு நிறைய விளைவுகள் ஏற்படும். உன் மனசு என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் நினைக்கலாம், யார் மேலே வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நீ அதெல்லாம் நடைமுறையில் வாழ்ந்து விட முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு மனைவியை ஒரு கணவன் பார்க்குறான், கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கணவனை மனைவி கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறா. தப்பு பண்ணால் ரொம்ப நாளைக்கு தெரியாமல் தப்பெல்லாம் பண்ண முடியாது. எப்படியாவது உண்மை தெரிய வரும்போது அப்போது விளைவுகள் மோசமாக இருக்கும். விளைவுகள் பிரிவை ஏற்படுத்தும். ஒரு கணவன் மனைவி ஒரு மனைவிக்கு கள்ள தொடர்பு இருக்குது, ஒரு கணவனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் தனது மனைவியை விவாகரத்து செய்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கள்ள தொடர்பு இருக்குது, அது மனைவிக்கு தெரிஞ்சால் அவள் கூட விவாகரத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அன்பு என்பதே இருக்காது. அன்பின் தன்மையே உண்மை தான், நம்பிக்கை தான். நம்பிக்கையும் உண்மை இருந்தால் தான் அங்கே அன்பே இருக்க முடியும். அதனால் நீ மனசை போட்டு கட்டுப்படுத்தாத, மனசை சுதந்திரமாக இயங்க விட்டுரு. நீ என்ன வேணாலும் பாரு, தெரியாமல் பாரு, உன் மனைவிக்கு தெரியாமல் பாரு, உன் கணவனுக்கு தெரியாமல் பாரு. ஆனால் தெரியாமல் பார்க்குற ஒரு பெண்ணை பார்க்கும்போது எச்சரிக்கையாக இருக்கு, கணவன் இருக்கானா இல்லையா, பாதுகாப்பாக பார்க்குறதா பாரு. ஆனால் அதுக்காக நீ பார்க்க தான் உன்னால் முடியும். அதுக்காக ஒரு மனைவிக்கு தெரியாமல் வேறு பொண்ணு கூட உன்னால் பேசுகிறது, அல்லது வேற ஒரு ஆணிடம் கணவனுக்கு தெரியாமல் ஒரு மனைவி பேசுகிறதோ, தெரியாதனமாக பேசி காதல் முளைப்பொழி, அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மாட்டிக்குவேன். ஒரு நிலையாக ஒரு இடத்துல வசிக்கும்போது ஒரு தப்பை தொடர்ந்து நீ பண்ணனா கண்டிப்பாக நீ மாட்டிப்ப. அதனால் நிலையாக ஒரு இடத்துல வச்சிரு. ஆனால் உன் மனசை சுதந்திரமாக விட்டுரு. மனசு என்ன ஆனால் உன்னால் தப்பு பண்ண முடியாது. மனசு என்ன தான் சுதந்திரமாக எங்கினாலும் உன்னால் தப்பு பண்ண முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்போ ஒரு கணவன் எப்போவுமே மனைவிக்கு அருகிலே இருப்பான். ஒரு மனைவி எப்பவும் கணவனுக்கு அருகிலே இருப்பான். ஏன்னா இவனை நம்ப முடியாது, இந்த கணவனை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி எப்பவும் கணவனை கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாள். ஒன்றாவே இருப்பாங்க. கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறத விட ஒன்றாவே இருப்பாங்க. ஒன்றாவே அவங்க எப்படி ஒரு கணவனை தனக்கு ஒரு மனைவி உண்மையாகவே வச்சுருப்பா அப்படின்னா, அவ்வளோதான். வாழ்க்கையை அனுபவிக்கிறது தான். நல்ல உடலுறவு வச்சுக்கணும், நல்ல காதல் மொழி நல்லா பேசணும், காதல் பண்ணணும். அதன் மூலம் தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும். அதன் மூலமாக தான். அப்போ தாகம் எடுத்தால் தண்ணி குடித்தா அடங்கிடும், அது மாதிரி பசி எடுத்தால் சாப்பிட்டா அடங்கிடும். அது மாதிரி ஒரு கணவன் கணவனை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நீ அவளை பார்க்காத இவளை பார்க்காதன்னு சொல்கிறத விட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருங்க, வாழுங்க. உங்களுடைய அன்பு ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். உடலுறவு வச்சுக்கோங்க, அல்லது கட்டி பிடிச்சிக்கோங்க, முத்தமிட்டு கொள்ளுங்கள், அருகருகே இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் பாசமாக பேசிக்கொள்ளுங்கள். இப்படி தான் கட்டுப்படுத்தணும். சும்மா எங்கே போகிறான்னு பாரு, போய் அவன் என்ன பண்ணுறான்னு பாரு, இவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்ட்டு இல்லாமல் அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துவதன் மூலம் அவர்கள் அன்புக்கு தான் கட்டுப்படுவாங்க. அன்பு செலுத்துவதன் மூலம் தாராளமாக அன்பை வாரி வாரி வழங்குவதன் மூலம், எப்போதும் அருகருகே இருப்பதன் மூலம், ஒன்றாக ஜோடியாக சுற்றுவதன் மூலம் இப்படித்தான் ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்தி கொள்ள முடியுமே தவிர, மற்றபடி அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அங்கே போனால் அவள் தோட்டத்துக்கு என்ன பண்ணுறான்னு போய் பாரு, ஆனால் நீ பார்க்காம அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு சொல்லு, இப்படியெல்லாம் தேவைப்பட்டுன்னா இப்படி கூட பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தரை எப்படி கட்டுப்படுத்தணும், அருகருகே இருக்கும்போது தான் அது நீ கட்டுப்பாடு என்பது எளிதாக வரும். அருகருகே இருந்தாலே போதுமானது, காதலிக்க தொடங்கிவிட்டாலே போதுமானது. நீ எப்போவும் நெருக்கமாறு, எப்போவும் அன்பாரு, எப்போவும் பாசமாறு, ஜோடி பறவைகள் போல் சுற்றிக்கிட்டு இருங்க அந்த உலகத்தில். அதுதான் கட்டுப்படுத்துறது. அப்படி இருந்தால் தான் கட்டுப்பாடாக இருக்க முடியும். அப்படி ஒரு தேவை இருக்குது. இந்த மனுஷங்களுக்கு ஜோடியாக சுற்றுற வேண்டிய தேவை இருக்குது.
அதுக்காக வாழ்நாள் நான் தினசரி முழு நேரமும் ஜோடியாகவே சுற்ற முடியாது. அதுலேயும் அதுவும் போதும், இவ்வளோ தூரம் தான் சுற்ற முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 1 மணி நேரம் தான் பொண்டாட்டியோட சுற்ற முடியும், புருஷன் பொண்டாட்டியும் ஒன்றா ஜோடியாக சுற்றுறதுக்கு 1 மணி நேரம் தான் சுற்ற முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு நேரம் வேணும்ல. நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல, மனுஷங்களுக்கு நிறைய வேலை, தினசரி வேலை இருக்கும். அதனால் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது, அதுக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையாவது பூர்த்தி பண்ணணும்ல, அந்த தேவையை கூட பூர்த்தி பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் அதன் மூலம் வாழ்க்கையை அனுபவிப்பதன் மூலம்தான் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகள் கட்டுப்பாடாக இருக்க முடியும். ஒரு கணவனை இப்படித்தான் ஒரு பெண் கட்டுப்படுத்துவாள். ஒரு கணவன் தனது மனைவிக்கு இப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் கட்டுப்படுவான். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அவங்க எப்போவுமே ஆர்வமாக இருக்கிறது மூலமாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். அலைபாகிற உணர்ச்சிகளை எளிதாக இதன் மூலம்தான் அனுபவிப்பதன் மூலமாக தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்.